காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தி. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை அரசியல் கட்சிகள் மும்முரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட அண்ணா அறிவாலயம் தற்போது வந்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு உறுதியாகுமா என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதனைத்தான் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், தற்போது வைகோ அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காரு. அதனால தொகுதி பங்கீடு உறுதியாகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, திமுக கூட்டணியில் மதிமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கான தொகுதி பங்கீட்டுக்கான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்து ஆக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்றனர். மதிமுக சார்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, மாநில பொருளாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மதிமுக 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நேற்று அவசரமாக சென்னையிலும் கூடியிருந்தது. இந்த நிலையில் மதிமுகவுக்கு இன்று தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே மதிமுகவுக்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக தான் இழுபறி நீடித்தது. தற்பொழுது மதிமுக ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடிப்படையில் முன்வைத்த நிலையில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதற்கான நடவடிக்கையில் திமுக முன்வந்திருக்கிறது. ஒரு மக்களவை தொகுதியும் ராஜ்யசபா சீட் பொறுத்தவரை அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வைகோ தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அந்த நேரத்தில் ராஜ்யசபா சீட் அவருக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் இன்று தொகுதிக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருக்கிறது. அதே போன்று இதில் முக்கியமாக ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்படும் பொழுது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடிப்படையில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் மதிமுக உறுதியாக தனி சின்னத்தில், அதாவது கட்சியினுடைய பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவது என்று உறுதியாக இருந்தார்கள். அதை திமுகவிடம் வலியுறுத்தப்பட்டது. தற்பொழுது இந்த ஒப்பந்தத்தில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தமும் இறுதி செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இரு கட்சியினுடைய தலைவர்கள், திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், அதே போன்று மதிமுக தரப்பிலிருந்து பொதுச் செயலாளர் வைகோ இருவரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தற்போது அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.